ஹலோ பசங்களா, இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நாம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 11ஓட மேக்ஸ்ல சாப்டர் 10ல இருந்து எக்ஸாம்பிள் 10.28 பார்க்க போறோம். சரிங்களா? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாங்க பார்க்கலாம். எஸ், என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் ஆஃப் x to the power x with respect to x log x. ஸோ இந்த x to the power x x log x ஆல நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த x பவர் x அப்படிங்கறத நம்ம u அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். u is equal to x பவர் x அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த x log x இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம v அப்படின்னு எடுத்துப்போம். x log x. சரிங்களா? அண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், x பவர் x x log x ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். which means இந்த u அப்படிங்கறத v ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது du by dv. கிளியரா? எஸ். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இந்த யூல பாருங்க, எக்ஸ்ங்கிறது ஒரு டேர்மா இருக்கு, அதே மாதிரி விலையும் எக்ஸ்ங்கிறது ஒரு டேர்மா இருக்கு. ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது எக்ஸ் தான். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த du பை dv இருக்கு இல்லையா, இது எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா, du பை dx டிவைட் பை dv பை dx. கிளியரா புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த u அப்படிங்கறத x ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் vங்கிறத x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்படி பண்றதன் மூலமா இந்த இடத்துல dx வந்து காமனா கேன்சல் ஆயிடும். அப்ப du பை dv அப்படின்ட்டு நமக்கு தேவையான அந்த விஷயம் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ண போறோம், கவனிங்க. ஸோ இப்போ நம்ம இந்த u அப்படிங்கறத எடுத்துட்டு நம்ம x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ u அப்படிங்கிறது என்ன அப்படின்னா x பவர் x. இந்த x பவர் x வந்து டைரக்டா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமானா முடியாது. அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு பேர் கொடுத்துருங்க, இது வந்து ஈக்குவேஷன் 2னு பேர் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 நாம ரெண்டு பக்கமும் லாகர்தம் எடுத்துடலாம். ஈக்குவேஷன் 1க்கு ஓகேங்களா, டேக் லாகர்தம் ஆன் போத் சைட்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. சரிங்களா? ஈக்குவேஷன் 1ல ரெண்டு பக்கமும் நம்ம லாகர்தம் எடுத்துடலாம். லாகர்தம் எடுத்தா என்ன வருது பாருங்க, log u that is equal to log x to the power x. லாகர்தம் ரூல் படி, இந்த லாகர்தம் உடைய பவர் ரூல் படி, இந்த பவர்ல இருக்கக்கூடிய x வந்து என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், ரீரைட் பண்ணலாம், x log x. சரிங்களா? லெஃப்ட் சைட்ல log u இருக்கு. இப்போ நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமானா எஸ் முடியும். சரிங்களா? நவ் டிஃபரன்ஷியேட் with respect to x. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ x பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இந்த log u வந்து நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by u அப்படின்னு வரும். அது போக வந்து du by dx அப்படிங்கிறதும் சேர்ந்து வரும். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது இங்க x into log x அப்படின்னு இருக்கு. அப்ப இதை u இது v ன்னு எடுத்துக்கிட்டா uv ஃபார்முலா uv டேஷ். சரிங்களா? ஸோ uv டேஷ் ப்ராடக்ட் ரூல். சரிங்களா? இதுபடி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அடுத்தது v வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுபடி இங்க பாருங்க, இந்த எக்ஸ்ங்கிறது வந்து யூன்னு வச்சுக்கோங்க, இது வந்து வின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சுக்கிட்டா என்ன வருது பாருங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் அப்படியே வச்சுட்டு நாம log x வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப என்ன வரும்னா log x வந்து 1 by x அப்படின்னு வந்துடும். பிளஸ் log x இப்ப அப்படியே வச்சுக்கோங்க, x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப xங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. சரிங்களா? ஓகே. ஸோ அது போக வந்து இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடும். ஓகே. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருது பாருங்க, நமக்கு 1 by u into du by dx that is equal to 1 plus log x. கிளியரா இருக்கா? இப்போ இந்த u அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். இந்த u வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டா என்ன வருது நமக்கு, du by dx that is equal to u into 1 plus log x. இந்த u அப்படிங்கிறது என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம u அப்படின்றது நம்ம என்னன்னு எடுத்து வச்சிருக்கோம், u means x to the power x. ஸோ அப்போ x to the power x அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க uக்கு பதிலா. சரிங்களா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வருது, x பவர் x பிராக்கெட்டுக்குள்ள 1 plus log x அப்படின்னு வரும்.
that is what du by dx. சரிங்களா, இதுதான் நியூமரேட்டர் பார்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நாம செய்ய வேண்டியது என்ன நெக்ஸ்ட், இந்த v அப்படிங்கறத x with respect to x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சரிங்களா, அதாவது டினாமினேட்டர் வந்து இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, சோ எடுத்துக்கலாம் இத. v is equal to x log x. ஸோ ஆல்ரெடி நம்ம யூவி ஃபார்ம்ல அப்ளை பண்ணியிருக்கோமா, அதே தான் இங்கேயும். ஸோ சேம் யூவி ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றீங்க ரெண்டு பக்கமும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ அப்போ என்ன வருது, டிவி பை டிஎக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் யூவி ஃபார்ம்ல. அப்போ எக்ஸை வச்சுட்டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, லாக் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. அப்போ என்ன வரும் நமக்கு, இந்த எக்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 1 plus log x அப்படின்னு வரும். 1 plus log x. கிளியரா இருக்கா? that is dv by dx. இப்போ dv by dx அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாச்சு நமக்கு. இந்த ரெண்டு அவுட்புட்டையும் நம்ம கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 3ல வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரிங்களா, in 3. ஈக்குவேஷன் 3ல இந்த ரெண்டு அவுட்புட்டையும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது பாருங்க உங்களுக்கு, du by dv that is equal to x to the power x into 1 plus log x divided by 1 plus log x. கிளியரா இருக்கா? இப்போ இந்த 1 plus log x 1 plus log x வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் அவுட்புட் என்ன வருது பாருங்க நமக்கு, that is equal to x to the power x. Therefore நமக்கு தேவையான ரிசல்ட் என்ன, du by dv that is equal to x to the power x. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ கிளியரா புரிஞ்சுதா பாருங்க. அண்ட் இது போக உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஜைலம்ல ஸோ வரப்போற நீட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காகவே வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிராஷ் கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4,275. அவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டேப் வந்து அடிஷனலாக தேவைப்படுது அப்படின்னா 19,574 வந்து நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அட்மிஷன் சம்பந்தமா ஏதாவது கொரிஸ் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து டயல் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்க இருக்கக்கூடிய QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். காட் இட். இந்த கோர்ஸ்ல என்னென்ன வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது இங்க நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். காட் இட். முக்கியமா இங்க இருக்கக்கூடிய கூப்பன் கோட் என்டர் பண்ணுங்க. அப்பதான் 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபீஸ்ல கிடைக்கும். சரிங்களா, அந்த 10% போக தான் இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸா கிடைக்கும். அடிஷனலா இன்னொரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆஃப்லைன்ல உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த அப்டேட். வரப்போற மார்ச் 27ல இருந்து ஆஃப்லைன்ல கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்றாங்க. ஆன்லைன் வேண்டாம், நான் வந்து பக்கத்துல தான் இருக்கேன், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, இந்த 3 இடத்துல நம்ம சைலமுடைய சென்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆஃப்லைன்ல போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக ஸோ ஆஃப்லைன்ல கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. XPL அப்படின்னு சொல்லலாம், சைலம் பிரீமியர் லீக், இந்த கிராஷ் கோர்ஸோடைய நேம். சரிங்களா, இது வந்து 30 days ஆஃப்லைன் கிளாஸ் வந்து இதுல இருக்கும். அண்ட் இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். சரிங்களா, அண்ட் இந்த ஆஃப்லைன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 rupees பிளஸ் GST. ஓகே, ஸோ அட்மிஷனுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க டயல் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சென்டர் வந்து நேர்ல விசிட் பண்ணுங்க. சரிங்களா, அண்ட் இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம சைலம்ல பாஸ் பண்ண நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டேட்டா. சரிங்களா, ஸோ டோட்டலா 50+ டாக்டர்ஸை வந்து நம்ம சைலம் தமிழ் வந்து உருவாக்கி இருக்காங்க லாஸ்ட் இயர். அண்ட் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு இந்த நம்பர் வந்து அப்டேட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா, தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.